புதுக்கோட்டையைச் சேர்ந்த மீனா. இவங்களுக்கு திருமணமாகி 8 வருடங்கள் ஆகுது. பையன் இப்பதான் 1வது வகுப்பு போய்கிட்டு இருக்கான். இவங்களுடைய கணவர் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒரு மளிகை கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேருமே காதல் திருமணம் அப்படிங்கறதுனால பெருசா 2 வீட்டுல இருக்கிறவங்களும் பாத்தீங்கன்னா யாருக்கும் சப்போர்ட் பண்றது இல்ல. வாடகை வீடு தான். வர்ற சம்பளம், வீட்டு வாடகை, வீட்டு செலவு, அதுக்கப்புறமா பிள்ளைங்களுடைய உடல்நல செலவு, இதே மாதிரி பார்த்தனா போயிடுது. அதனால பெருசா சேமிப்பு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கிடையாது. நம்ம மீனாவும் சரி, வீட்டுல சும்மா இருக்கிற நேரத்துல பக்கத்துல இருக்கிற ஒரு பழக்கடையில போயிட்டு பார்ட் டைமா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க ஏதோ கொஞ்சம் பார்த்தனா பணம் தருவாங்க. அந்த பணத்தை வச்சு பார்த்தனா சேமிப்பு அப்படிங்கிற முறையில வச்சுக்கிட்டு இருந்தா கூட அப்பப்பைக்கு பார்த்தனா பேங்க் லோனு குழு அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அதுலயும் பார்த்தனா செலவாயிடுது. தான் குடும்பம் எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற நேரத்துல தான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம மீனாவுக்கு ஒரு போன் கால் வருது. உங்களுடைய கணவருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு பார்த்தனா சொல்லி முடிச்சிடுறாங்க. உடனே நம்ம மீனா பதறி போயிட்டு ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஆனா சம்பவ இடத்திலேயே அவங்களுடைய கணவர் இறந்து முடிச்சிடுறாங்க. இப்போதைக்கு என்ன பண்றது அப்படிங்கறதே தெரியல. கணவருக்கு இறுதி சடங்கு கூட பாத்தீங்கன்னா இவங்க கடனை உடனே வாங்கித்தான் பத்திரம் பண்ணி முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா நம்மளுடைய பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு நம்மளாலதான் முடியும், கணவர் இப்போதைக்கு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி இப்ப இருக்கும்போது யாராவது வீட்டு வேலை செய்யற மாதிரி வேலை இருந்தா பரவாயில்லை அப்படின்ட்டு தான் நம்ம மீனா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இருக்கும்போதுதான் தன்னுடைய சொந்தக்காரவங்க மூலியமா மிகப்பெரிய பாத்தீங்கன்னா ஒரு முதலாளிக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, கண்டிப்பா உங்களைய பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிடும், ஏன்னா நீங்க நல்லா சமைக்கிறீங்க, அதுக்கப்புறமா உங்களுக்கு வீட்டு வேலையும் பாத்தீங்கன்னா சூப்பரா செய்வீங்க அப்படின்ட்டு சொன்னதுனால உடனே பார்த்தனா அடுத்த நாள் அங்க போறாங்க. போன உடனே அந்த வீட்டுல யாருமே கிடையாது. அந்த முதலாளி மட்டும்தான். மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னு கூட சொல்ல முடியும். சொந்தமா கார் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சொந்தமா மிகப்பெரிய ஒரு ஜவுளி கடை இது மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்போதைக்கு வீட்டை சுத்தம் பண்ணி வச்சுக்கவும், அதுக்கப்புறமா அவருக்கு சமைச்சு போடவும் இதே மாதிரி வேலை தான். ஏகப்பட்ட வேலையாட்கள் இருந்தாலும் நம்பிக்கையான ஒரு ஆட்கள் தேவைப்படுது அப்படிங்கிற இடத்துலதான் அவரு இருக்கிறாங்க. மீனா போன உடனே அந்த முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப பத்தனையா பிடிச்சு போச்சு. அவங்களும் பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு வரலாம், இப்போதைக்கு எனக்கு ஒரு டீ போட்டு தாங்க அப்படின்னு சொல்ல அதையும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆகா ஒவ்வொன்னு புகழ்ந்து தள்ளி அடுத்த நாளே வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க நம்ம வீட்டிலேயே கூட தங்கிக்கலாம், உங்களுக்கு ஒரு பையன் தான் அப்படிங்கிறீங்க, உங்களுடைய கணவரும் பார்த்தனா இல்லைங்கிறீங்க, எதுக்காக நீங்க சும்மாக்கு போயிட்டு வர, நீங்க நம்ம வீட்டிலேயே பார்த்தனா தாராளமா தங்கிக்கலாமே அப்படின்னு சொல்ல மீனா கொஞ்ச நேரம் பார்த்தனா யோசனை பண்ணி அதே வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மீனாவுடைய பேச்சு, நடவடிக்கை, அதுக்கப்புறமா சமைக்கக்கூடிய கைப்பக்குவம், அதுக்கப்புறமா செயல்பாடு, வீடு வாசல் சுத்தம் பண்ணி வச்சுக்கிறது, இதே மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முதலாளிக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. இதனால மீனா மேல தனி அக்கறையே பார்த்தா செலுத்தி வந்திருக்காங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு தன்னுடைய கடனை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா முதலாளி கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வயசுக்கு எத்தனையோ பேத்துக்கு யாருக்கும் நல்லது பண்ணிருக்கிறோம், நம்ம இது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்னு மீனாவுடைய மொத்த கடனையும் பார்த்தீங்கன்னா ஒரே செட்டில்மெண்ட்ல முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா மீனா வாங்குற சம்பளம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பிள்ளையோடைய சேவிங்ஸுக்கு அப்படின்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு சாப்பாடு செலவு தான் எல்லாமே நம்ம ஓனரே பார்த்துக்கிறாரே அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம மீனா சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப இருக்கும் போதுதான் முதலாளி கிட்ட மீனா அவங்கள பத்தி கேக்குறாங்க. அப்பதான் முதலாளி சொல்றாங்க, எனக்கு பசங்க இருக்கிறாங்க, ஆனா அவங்க 2 பசங்களும் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல மிகப்பெரிய லெவல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு மனைவி கிடையாது, திருமணமாகி சில வருஷத்திலே பார்த்தனா இறந்து போயிட்டாங்க, என்னுடைய பிள்ளைகளுக்கோசரம் தான் நான் வாழ்றேன், எனக்கு எங்க பிள்ளைங்களும் 2வது திருமணம் பண்ணிக்கன்னு எவ்வளவு தூரம் கேட்டு பார்த்துட்டாங்க, ஆனா யாரையும் நம்பி வீட்டுக்குள்ளார விடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்பதான் மீனாவும் பார்த்தீங்கன்னா அவங்க மேல அக்கறை பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல முதலாளிக்கு மீனாவை ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா பிடிச்சு போச்சு. நம்ம மீனாவுக்கும் சரி, அந்த வீட்டுல வேலை செய்யறதும் சரி, இந்த பக்கம் முதலாளியுடைய பெருந்தன்மையான மனசு சரி, ரொம்ப
ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. நம்ம மீனா சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சம் சம்பளத்துல பிடிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா கூட அந்த முதலாளியும் சரி, இல்ல நான் வந்து யார் யாருக்கும் என்னென்னவோ பண்ணிருக்கிறேன், இது வந்து நான் உனக்கு பண்ணுனதாவே இருக்கட்டும், எனக்கு அந்த பணத்தை நீங்க திருப்பி தர வேணாம், மத்தபடி நீங்க வேலை செய்யறதுக்கு இந்த சம்பளத்தை மாசம் மாசம் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாம நான் உங்களை வேலைக்காரங்களாவே பார்க்கல, எனக்கு துணையாத்தான் பார்க்கிறேன் அப்படின்ட்டு பெரிய வார்த்தை பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம மீனாவுக்கு என்ன பேசுறாருன்னு புரிய வரல. அப்பதான் அந்த ஓனர் கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, எனக்கும் ஒரு துணை தேவைப்படுது, உன்னைய விட எப்படி பார்த்தாலும் நான் 15 வயசு பெரிய ஆளுதான், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனா இந்த சமுதாயத்துல ஆண் இல்லாம உன்னால வந்து நிம்மதியா இருக்க முடியாது. அது இல்லாம உனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு, உனக்கும் பார்த்தீங்கன்னா பணம் தேவை, இந்த மாதிரி இருக்குது, எனக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு துணை தேவை. அது மட்டும் இல்லாம என் வாழ்க்கை கடைசி காலத்துல எப்படி முடிய போதே தெரியல, நாம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு அந்த முதலாளி ஓப்பனாவே கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே மீனா வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம்தான். ஏன்னா அவருடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக மாற வந்து ஆரம்பிச்சிருக்கு. இப்போதைக்கு மீனாவுக்கு வேற வழியே கிடையாது. இந்த பக்கம் நம்மளுக்கு ஏகப்பட்ட சொந்த பந்தம் அப்படின்னு இருந்திருந்தாலும் யாருமே நம்மளுக்கு கைகூத்தி தூக்கி விட பார்த்தீங்கன்னா ஆளு கிடையாது. இப்போதைக்கு முதலாளி மட்டும்தான் எல்லா கடனையும் அடைச்சு, கணவர் வாங்கின கடனையும் பார்த்தோன்னா அடைச்சு மாதானா சம்பளம் தராங்க. இவருக்கு நம்ம வந்து உண்மையா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு ஓகே சொல்லி முடிச்சிடுறாங்க. பெருசா யாரையும் கூப்பிடல அப்படின்னா கூட சிம்பிளா பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு முதலாளி தாலி கட்டுறாங்க. இப்போதைக்கு மீனா வந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஓனரும் மீனாவுடைய குழந்தைய தன்னுடைய குழந்தைய தான் பார்க்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஊரு எப்படி வந்து 4 பேர் 4 விதமா பேசினா கூட மீனாவுக்கு வேற வழி தெரியாம இப்போதைக்கு அவரு கூட வந்து உண்மையா இருந்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க.